காணொளி பார்க்கக்கூடிய என் அருமை தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் பேக் டு மை சேனல். சோசியல் மீடியாலையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நிறைய சமூக ஊடகங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் பற்றிய ஒரு தகவல் செய்தி, டிவிகே கட்சி தலைவர் அவர்கள் பற்றிய அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு, அவர்களுக்கும் அவர் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் இடையேயான விவாகரத்து சம்மந்தமான ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? இது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. இதில் ஒரு தமிழ் தேசியவாதியாக பார்த்திங்கன்னா, நடக்கக்கூடிய செயல்கள்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலே ஒரு மன உடைச்சலாக இருந்தனால தான் இந்த நம்ம பதிவு பேசுங்கிற கட்டாயத்துக்கு நான் இருந்தேன். கண்டிப்பாக அதை நான் பேசவே கூடாதுன்னு நினச்சேன். இது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, கண்டிப்பாக அதை நம்ம வீடியோவே போடவே கூடாது. இது அவர் பார்த்துக்கட்டும். நம்ம அரசியல் ரீதியாக கருத்துக்களை விதைப்போம், அரசியல் ரீதியாக மட்டுமே பேசுவோம், கொள்கை ரீதியாக நம்ம டிவிகே கட்சியை எதிர்ப்போம், விஜய் அவர்களை அரசியலை எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு. நான் வீடியோ போகணுங்கிற சிந்தனையே இல்லைங்க. என்னடா நான் இதை பற்றி பேச தயவுசெய்து தப்பாக எடுத்துக்கங்க. நான் பேச வந்தது என்னுடைய தமிழ் தேசியவாதிகளுக்கு, என்னுடைய சொந்தங்களுக்கு, நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகளுக்கு, அக்காக்களுக்கு, அண்ணாக்களுக்கு, என்னிலும் அரசியலும் வயதிலும் மூற்ற நபர்களுக்கு, நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள், தமிழ் தேசிய கொள்கையை உள்வாங்கின நபர்களுக்காக தான் நான் இந்த காணொலியை பதிவிட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கைக்கான அவங்க குடும்ப ரீதியான பிரச்சனை. இதில் 3 பேருக்கு மட்டும்தான் தலையிட உரிமை இருக்குது. ஒன்று இது என்ன கோர்ட்டுக்கு போயிடுச்சுல, அதனால் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள், நீதிமன்றம், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையில் தலையிடுறதுக்கான முழு உரிமை இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி இதை பற்றி பேசுறதுக்கு யாருமே உரிமை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இது தனிப்பட்ட வாழ்க்கை. இதை நான் தமிழ் தேசியவாதியாக நான் அந்த காணொலியில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நாம் தமிழ் கட்சியும் சரி, தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் சரி, இந்த நிகழ்வை கண்டிப்பாக நம்ம கையில் எடுக்க மாட்டோம். நம்ம இதை பற்றி பேசணும் எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நான் டிவிகே கட்சி எதிர்க்கிறதுக்கு நம்மக்கிட்ட கொள்கை இருக்குது, சித்தாந்த தெளிவு இருக்குது, கோட்பாடு இருக்குது, அரசியல் இருக்குது, களத்தில் நம்ம நிற்கிறோம். அதனால் நம்மளால் ஈஸியாக டிவிகே கட்சியை வீழ்த்த முடியும். ஓகேங்களா? அதில் நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம இந்த பிரச்சனையை பிற நபர்கள் கையில் எடுக்கிற ஆயுதமாக நம்ம கண்டிப்பாக இதை எடுக்க போகிறது கிடையாது. நம்ம எடுக்கவும் மாட்டோம். இருந்தாலும் உங்கள் கூட பிறந்த ஒரு தம்பியாக, ஒரு அண்ணனை நான் சொல்லக்கூடிய நிகழ்வு என்னென்னா, சோசியல் மீடியாவில் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள், தமிழ் தேசியத்தை உள்வாங்கின கொள்கையை ஏற்றுக்கொண்ட நபர்கள் இதை பற்றி தயவு செஞ்சு நம்ம விமர்சனம் பண்ணிக்க வேண்டாங்கிறது என்னோட தனிப்பட்ட வேண்டுகோள். ஏன்னா நமக்கு அரசியலுக்கான பயணம் இன்னும் அதிகமாக இருக்குது. 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முழு கவனம் நம்ம செலுத்தணும். அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இப்போ உள்ள இந்த பிரச்சனை நேரத்தில் அவரை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறது எந்த அளவுக்கு அந்த மனிதனோட மனநிலைமையை தாக்கும், எந்த அளவுக்கு அவங்களோட சமநிலையை உருகுலைய வைக்கும், எந்த அளவுக்கு அவங்க குடும்ப ரீதியாகவும் சொந்தங்கள் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு பாதிப்பு அடையுங்கிறத நம்ம கண்கூடாவும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம சீமானன் மூலமாக பார்த்துட்டோம். மிகப்பெரிய ஒரு துயரத்தை சந்திச்சார். நமக்கு ஒரு பாடமாகவே இருக்குது. அண்ணன் சீமானவர்கள் இதே மாதிரி தான், இதை விட மோசமாக அப்போல்லாம் சீமானனுக்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசியவாதிகள் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. டிவிகே கட்சி கூட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அவதூறாக பேசிகிட்டு இருந்தாங்க. இதை நம்ம கண் கூட ஒரு பாடமாகவே நமக்கு முன்னாடி இருக்குது. ஏன்னா அண்ணன் எந்த அளவுக்கு இதில் வருத்தப்பட்டாங்க. ஆனால் அண்ணன் இதில் வென்று இதுலேருந்து வெளிவரதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மன உறுதி. இன்னொன்று, அவர் கட்சியும் சரி, ஆதரவாளர்களும் சரி பின்னாடி நின்னது. 3வது, அவரோட மனைவி கயல்வெளி அவர்கள், அவங்களோட உறுதுணையும் அவங்களோட உத்வேகம், நான் அவங்க கூட இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அண்ணி அவர்கள் கூட நிற்கும் போது அண்ணன் இன்னமும் அதை எதிர்கொண்டார். ஆனால் அவதூறுகளாக அவ்வளோ அவருக்கு அகெயின்ஸ்டாக ஏகப்பட்ட தப்பான அவதூறு கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக இருந்துச்சு. 1 வருஷமாக அந்த பிரச்சனை பேசப்பட்டுச்சு. பயங்கரமாக என்டிகே கட்சி மட்டும் இல்லை, நாம் தமிழ் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் இதளவுக்கு மிகுந்த அளவுக்கு ஒரு மனவேதனை அடைஞ்சாங்க. என்னடா பண்ணிட்டாரு, என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விருப்பப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை இப்போ அது பெரிய பிரச்சனையாக கொண்டு வராங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம அதை அனுபவிச்சிருக்கோம். அது வழி என்னன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக நாங்கள் இதை கையில் எடுக்க மாட்டோம். எங்களுக்கு இந்த ஆயுதம் தேவையே கிடையாது. தமிழ் தேசியவாதிகள்னா எங்களுக்கும் சரி, நாம் தமிழ் கட்சி தம்பி தங்கைகளுக்கும் சரி, என்டிகே ஆதரவாளர்கள் எங்களை போன்ற நபர்களுக்கு இந்த விஜய் அவர்களை தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு அவரோட அரசியலை வீழ்த்தலாங்கிற எண்ணம் எங்களுக்கு துளி கூட கிடையாது. நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். அந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. பண்ண மாட்டீங்க. எங்கள் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், எங்கள் தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழ் கட்சிகள் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி பண்ணியிருந்தால் இனிமேல் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க, கையெடுத்து கும்பிட வேணாம். ஏன்னா நமக்கு பெரும் பயணம் இருக்குது, ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு சண்டை போட்டுட்ருக்கோம், மிகப்பெரிய கட்சிகளோட சண்டை போட்டுட்ருக்கோம். 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நம்ம உள்ளே போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை 2026 கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். தமிழ் மக்களை ஒன்று திரட்டன்னு நினைக்கிறோம். அதுக்கு மாபெரும் முதல் வெற்றி மாநாடு, 2வது வெற்றி சட்டமன்ற தேர்தல். அதில் நம்ம வெற்றி பெறணும். அதில் நம்ம கவனம் செலுத்துவோம். தயவு செஞ்சு இதை பற்றி நம்ம பேச மாட்டோம். பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், நம்ம பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு சித்தாந்த ரீதியாக தெளிவு இருக்குது, கொள்கை ரீதியாக தெளிவு இருக்குது, அரசியல் தெளிவு இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் சரியான நிலைப்பாடு நம்ம கையில் இருக்கிறனால நேரடியாக நம்ம விஜய் அவர்கள் அரசியலும் சரி, டிவிகே கட்சியை எதிர்க்கிறதுக்கு நம்மக்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது, அரசியல் ரீதியான ஆயுதங்கள் இருக்குது. அதை நம்ம கையில் எடுத்துகிட்டு அவங்க பண்ணுற அரசியலை விமர்சனம் பண்ணி மக்களுக்கு அம்பலப்படுத்துவோம். பிற நபர்கள் செய்கிற மாதிரி
பிற முக்கியமான நபர்கள் செய்கிற மாதிரி தயவு செஞ்சு நம்ம இந்த நிகழ்வை கையில் எடுக்க போகிறது கிடையாது. எங்களுக்கு இது தேவையும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளும் சரி, தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அவங்க சார்பாக தான் நான் இந்த காணொலியை நான் பதிவிடுறேன். கண்டிப்பாக உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த பிரச்சனை பற்றி பேசவே கூடாது தான் நினச்சேன். ஆனால் சோசியல் மீடியாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சி ஆதரவாளர்கள், விஜய் அவர்கள் ஆதரவாளர்களே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை அவருக்கு சாதகமாக அதை வந்து ஒரு அனுதாபமாக அதை மாற்றணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட பதிவுகளை வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு உண்மையிலே புரியல. அதான் நான் அவர் அரசியல் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் சரி, பிற கட்சிகளும் சரி, இதை நாங்கள் வந்து கையில் எடுக்கவே கிடையாது. நாம் தமிழர் கட்சிகள், தமிழ் தேசியர்கள் கையில் எடுக்கவே கிடையாது. இதை நாங்கள் வந்து கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா நாங்கள் வழி அனுபவிச்சிருக்கோம். அண்ணன் சீமானவர்கள் வருத்தப்பட்டதை நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம். அதனால் எங்களுக்கு இது தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்க தெரியுமா? ரொம்ப உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப அசிங்கமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. இது அவர் விஜய் உங்கள் தலைவர் தைரியமானவர் தானே, அவர் அது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடுவார்ல. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை வரக்கூடிய பிரச்சனையும் சரி, அவங்க மனைவி கொடுக்கப்பட்ட விவாகரத்து சம்மந்தப்பட்ட இந்த மனு எல்லாமே அவர் ஃபேஸ் பண்ணிடுவார்ல. நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு அவங்க மனைவியும் அவங்க விஜய் அவர்கள் மனைவியும் இருவரும் பேசி அதிலேருந்து சுமூகமாக அந்த பிரச்சனையை சரி பண்ண நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் விஜய் அவர்கள் ஆதரிக்கக்கூடிய நபர்கள் தானே. அப்புறம் எதுக்கு நீங்கள் அனுதாபங்கள் வீடியோ போட்டு இன்னமும் மக்கள் இடத்துல மிகப்பெரிய எரிச்சலை உண்டுபடுத்துறீங்க? இதுக்கு எங்கெங்கெல்லாம் வரீங்க? கரூர் சம்பவத்தை கொண்டு வரீங்க, எஸ்ஓபியை கொண்டு வரீங்க, கவர்மெண்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து திருப்பி போட்டு ஆதாயம் தேட பார்க்குறீங்க. சரி, கரூர் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் காரணம், புரியுதுங்களா? நீங்கள் அதில் தப்பிக்கவே முடியாது. கரூர் சம்பவத்துக்கு கண்டிப்பாக விஜய் அவர்களும் சரி, கண்டிப்பாக அதில் பொறுப்பு ஏற்றுக்கணும். எஸ்ஓபிங்கிறது உங்களோட தவறுனால கொடுக்கப்பட்ட விஷயம், சரிங்களா? நடவடிக்கைகள், கட்டுப்பாடுகள், சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அலட்சியத்தனத்தால் கொடுக்கப்பட்டது தான். அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கான பலன் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? அதையும் கொண்டு வந்து நீங்கள் இந்த பிரச்சனையோடு சேர்த்து விஜய் அவர்கள் பாவம், நம்ம இந்த இடத்துல ஆதரவாக இருக்கணும், இதை பற்றி பிற கட்சிகள் பேசவே இல்லை. சில நபர்கள் பேசுகிறாங்க, நான் அதை மறுக்கலை. ஆனால் நாம் தமிழ் கட்சி தமிழ் விஷயத்தில் இது நாங்கள் பேசவே கிடையாது. இது எங்களுக்கு தேவையும் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒரு செயல் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையிலே சொல்ல இரிட்டேட்டாக இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, தலைவர் விஜய் அவர்கள் வந்து துணிஞ்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு 2020 எலெக்ஷனை மீட் பண்ணுவாங்கிற துணிவு உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ அதுக்கான வேலையை பாருங்கள். அவர் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை பார்த்து நீங்கள் அரசியல் வேலையை பாருங்கள். ஸோ உங்களுக்கு அறிவுரை சொல்லலாம் அந்த வீடியோ போடலாங்க, சரிங்களா? நான் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய நியூஸை பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன், சரிங்களா? தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? உங்கள் அரசியலில் நீங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் வேறு, நாங்கள் வேறு, ஓகேங்களா? இருந்தாலும் நான் என்னோட தமிழ் தேசியவாதிகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், என்னுடைய உடன் பிறந்த என்னோட தமிழ் சொந்தங்களுக்கும் சொல்லிக்கிறேன், நாங்கள் இதை பண்ண போகிறது கிடையாது. எங்களுக்கு இந்த ஆயுதம் தேவையில்லை. எங்களுக்கு இதை விட சிறந்த ஆயுதம் தமிழ் தேசிய கொள்கை கையில் இருக்குது. அதை வச்சு டிவிக்கு வீழ்த்துவோம். ஸோ எங்களுக்கு இது தேவை கிடையாது, ஓகேங்களா? நாங்கள் இதை பண்ண போகிறது கிடையாது. அப்படியும் சில நபர்கள், எங்கேயாவது ஒரு நபர்கள் 2-3 பேர் இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இனியும் பண்ணாதீங்க. என்னோட தம்பி தங்கைகள், என்னோட அண்ணங்கள், தயவு செஞ்சு இதை நம்ம எடுக்க வேணாம். யாராவது எப்படின்னா அத்தி புத்தார் போல் யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இது வந்து நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் விஜய் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஏதாவது நீங்கள் காணொலி பதிவு போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துருங்க. அது நமக்கு வேணாம். உங்களோட அண்ணனா, உங்கள் தம்பியாக, உங்கள் நண்பனாக நான் சொல்கிறேன், நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. இதெல்லாம் ஆயுதமே இல்லை. இது வந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கை. இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. நமக்கு தேவை அரசியல், ஓகேங்களா? நமக்கு தேவை கொள்கை இல்லாதவங்கள நம்ம கொள்கை வச்சு வீழ்த்திக்கலாம். கவலையே படாதீங்க. ஸோ நம்ம இதை கையில் எடுத்து பேச போகிறது கிடையாது. தயவு செஞ்சு பிற நபர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய உங்கள் நண்பனாக சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை பேச வேணாம், ஓகேங்களா? இது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை உள்ளார்ந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம். ஏன்னா அண்ணன் சீமானவர்கள் இது எந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்தார், எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்குனார், அப்படி அந்த மனுஷனை இந்த பிரச்சனையை வச்சு எந்த அளவுக்கு போட்டு அமுக்குனாங்க அப்படிங்கிறதே நாங்கள் கண்கூட பார்த்துட்டோம். அதனால் நாங்கள் இதை வந்து ஆதரிக்கிற ஆள் கிடையாது, ஆதரிக்கவும் மாட்டோம், நாங்கள் பண்ணவும் மாட்டோம் அப்படிங்கிறது எங்களோட நிலைப்பாடு உறுதி. ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், சரிங்களா? இவரோட இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஒரு தமிழ் தேசியவாதியாக, நாம் தமிழ் கட்சி ஆதரவாளனா நான் சொல்லக்கூடிய நிகழ்வு இதுதான். இதை நம்ம பண்ணுவோம். நமக்கு தேவை அரசியல். நமக்கு நெடுதூரம் இருக்குது. கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக டிவி கட்சி வீழ்த்துவோம். ஏன்னா அதுவே நமக்கு போதும். நம்மகிட்ட கொள்கை இருக்குது, பார்த்துக்கலாம், சரிங்களா? நம்ம இதை பற்றி நம்ம பேச வேணாம், தயவு செஞ்சு. நாங்கள் பேச மாட்டோம். அப்படி யாராவது பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனி அதை பற்றி நம்ம யாரும் பேசணும்னா நமக்கு அரசியல் வேலைக்கான செயல் திட்டம், கவனத்தை நம்ம அதில் வைப்போம், ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு கன்னடம் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க்கை தமிழ்.